வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நாம் 10 நிமிடத்தில் ஒரு பஞ்சு போன்ற டிஃபனை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது அநேகமாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச டிஃபன், ஆனால் தெரியாத மெத்தட். நாங்கள் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த டிஃபன் மிக அற்புதமான சுவையோட மிக அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டிலே மீதி இருக்கின்ற இட்லியை எந்தவித சேதாரமும் இல்லாமல் முழுமையாக பயன்படுத்தி ஒரு புதுமையான டிஃபனை செய்து அனைவரும் நன்றாக சாப்பிட்டு உறங்கலாம். இந்த டிஃபனை எவ்வாறு செய்வது என்பதை நாம் பார்க்கலாம். வாருங்கள், நாங்கள் செய்கின்ற முறையிலே இந்த டிஃபனை நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்தது என்று கூறுங்கள். நன்றி. ஹலோ, வெல்கம் நேயர்களே, வெல்கம் டு லால் பம்கின் 123 சேனல். இன்னைக்கு என்ன ஈவினிங் டிஃபன் பண்ண போகிறேன் அப்படின்னா யோசனை பண்ணிகிட்டே வந்தேன். காலையில் இட்லி வாத்திருந்தேன்னா அதில் ஒரு 4 இட்லி மிச்சமாகிடுது. இப்போ பசிக்கிற மாதிரி இருக்குது, குயிக்காக பண்ணணும், ரொம்ப சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு பார்த்து இந்த இட்லி உப்புமாவை பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் என்னோட மெத்தடில் நான் எப்படி பண்ணுறேன்றதை நீங்கள் எல்லோரும் பாருங்கள். ரொம்ப குயிக்காக ஈஸியாக முடிச்சுடலாம். பாருங்கள், 4 இட்லி காலையில் வாத்தது. கொஞ்சம் லைட்டாக ரஃப்பாக இருக்கும், சாஃப்டாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக ரஃப்பாக இருக்கும். அதை நம்ம நல்லா உதுத்துக்கணும். நல்லா இப்போ இட்லி என்ன பண்ணுறோன்னா லைட்டாக கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு உதுத்துக்கணும். ஏன்னா இது காலையில் பண்ணதுனால ஒன்றை போல் உதிரியாக வரும். அதனால தான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து இது நல்லா உதிரியாக வரும். இது உதிரி உப்புமான்னு சொல்லுவோம். குயிக் அண்ட் ஈஸி, பசிக்கு டக்குன்னு பண்ணலாம். இதில் என்ன பண்ணுறேன்னா தேவையான மஞ்சப்பொடி போட்டு மஞ்சள் கலரில் பண்ண போகிறேன். மஞ்சப்பொடி எப்போ பண்ண போகிறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த உதுத்துக்கும் போதே என்னென்னா இட்லியால் ஆல்ரெடி உப்பு இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா தான் அந்த உப்புமாவோட டேஸ்ட் வரும். கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், நல்லா இதோடையே பிசிறிக்கலாம். இப்போ பாருங்களேன், தண்ணி விட்டு இது ஒன்றே கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடுது. இதை தனியாக இப்போ எடுத்து வச்சுக்கிறேன். இட்லி உப்புமாவுக்கு நல்லா ரவையாக பிசைஞ்சிக்கணும், நல்லா ஒரு உதிரியாக ஆக்கிக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு 2 கலந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. லேசாக தண்ணியை தெளிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுங்க. அதில் இப்போவே கொஞ்சம் உப்பு போட்டுங்க. பின்னாடி உப்பு போட போகிறோமா? நம்ம வேண்டாம், இந்த உப்பு போடுறோம். ஏற்கனவே இட்லியில் உப்பு போட்டுருக்கோம் இருக்கிறதுனால இதில் ஒன்று சேர்றதுக்கு இப்போ என்ன இந்த வெங்காயம் அதெல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டு பெசரி வச்சுட்டேன். பெசரியும் போதே போட்டுட்டோம். இப்போ இதை தனியாக எடுத்து வைக்கிறேன். இப்போ இட்லி உப்புமாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுன்னு இருக்கேன். உங்களுக்கு காரத்து இருந்த மாதிரி கூட வேணாலும் ஒரு மிளகா கூட போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதோட ஹைலைட்டாக கூட என்ன பண்ணுறேன்னா, சும்மா இது இட்லி உப்புமா தானே அப்படின்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு முந்திரி பருப்பை சேர்த்து ஒரு அட்ராக்ஷன். இந்த முந்திரி பருப்பை இதில் போட்டு சேர்த்து பாருங்களேன், அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டில் நல்லா வரும். கருவேப்பிலை கொஞ்சம். குயிக் அண்ட் ஈஸியாக 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். வாங்க நேயர்களே, இப்போ எப்படி பண்ணுறேன்றதை பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டா போகிறோம். அடுப்பில் கடாயை போட்டு எண்ணெய் விட்டுண்டாச்சு. 2 ஸ்பூன். முதல்ல எண்ணெய் காஞ்சப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே அப்படியே போட்டு ஒன்றா வறுக்க வேண்டியது தான். ஒன்றுமே இல்லை, இதில் தண்ணி கிண்ணி விடவே வேண்டாம். டைரெக்டாக இட்லியை போட்டு அப்படியே செய்ய வேண்டியது தான். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போடுறேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு கடலைப்பருப்பு போடுறேன், உளுத்தம்பருப்பு போடுறேன். அடுத்தது பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ போட்டுடலாமா? அதில் போடலாம். ஹைலைட் டேஸ்ட்டு முந்திரி பருப்பு போட்டாச்சு. அடுத்தது பருப்பு நல்லா செவந்துன்னு வரட்டும். கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போட்டாச்சு. ஓரளவு பருப்பு கோல்ட் ஆயிடுச்சு. இல்லை இன்னும் கொஞ்சம் செவக்கணும். இன்னும் சேர்க்கணுமா?
இப்போ வெங்காயம் போடுங்க. வெங்காயத்தை கட் பண்ண வெங்காயத்தை போட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் கேரட்டு, கோஸு இதெல்லாம் கட் பண்ணி மிக்சட் வெஜிடபிள் போட்டு கூட துருவி போட்டு கூட செய்யலாம். இல்லை ஒன்றுமே இல்லை, வெங்காயமே இல்லாமல் வெறும்ன தாளித்து கொட்டி வதக்கி பண்ணலாம். இட்லி பொடி போட்டும் பண்ணலாம். ஸோ நிறைய டைப்பில் பண்ணலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டா நல்லா டேஸ்ட் வரும். ஆமாம். இப்போ என்ன பண்ணுறேன், இதில் கலருக்கு மஞ்சள் பொடி. இந்த உப்புமாவோட கலரே வந்து மஞ்சள் மஞ்சள் இருக்கும் பார்க்கறதுக்கு. பெருங்காயம் வேணுமா அதுக்கு? வேண்டாம், தேவையில்லை. தேவையில்லை. ஆல்ரெடி உப்பு போட்டு இது பெசரிக்கிறதுனால உப்பு தேவையில்லை. ஆல்ரெடி உப்பு போட்டு அந்த இட்லியை நம்ம பெசரி இருக்கிறதுனால அது தேவையில்லை. இப்போ அதை போட போகிறோம். கண்ணாடி மாதிரி வெங்காயம் வதங்க பாருங்களேன். உப்புமா போட்டு இந்த உதிர்த்து வச்ச இட்லியை போடுறேன். சூண்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டா போகும். இரும்பு வானிலையில் பண்ணோன்னா அப்படியே காந்தலும் சேர்ந்து வரும். இதுலேயும் வரும், நான்ஸ்டிக்கிலேயும் கொஞ்சம் காந்தல் வரும். இந்த காந்தலோட யூஸ் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு நேர்களே. ரொம்ப சுவையானது, குயிக் அண்ட் ஈஸி டிஃபன். இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ஒரு லைக் கொடுங்க, உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்ககிட்ட இப்போ முந்திரி பருப்பு இல்லைன்னா வேர்க்கடலை பருப்பு கூட இதில் போட்டுக்கலாம். ஆப்ஷனல் தான். வேர்க்கடலையோ முந்திரி பருப்போ ஆப்ஷனல் தான். உங்களோட விருப்பம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இதை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு லால் பம்ப்கின் சேனலுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம் நேயர்களே. ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட வரலாம். ரெடி ஆகிடுச்சு. ஹாட் பேக்கெட்டில் போட்டு வச்சு இந்த 2 பேருக்கு தான்றதுனால இந்த 4 இட்லி ரொம்ப தேவையானது போகிறோம். ஒரு 3 பேருன்னா 6 இட்லி வச்சுக்கலாம். நல்லா பசியாக இருந்தால் ஒருத்தரே சாப்பிட்டுக்கலாம். குவான்டிட்டி உங்களை பொறுத்தது. எங்கள்கிட்ட கொஞ்சம் சாதமும் இருக்கிறதுனால இது போகிறோம் அப்படின்னு முடிச்சிட்டோம். பாருங்க, இந்த காந்தல் வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி காந்தல் வரும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்து விட்டுட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும்.